நேயர்களே, நான் புதிய குரலுக்கு இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அநேகமாக தனது கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து சிக்கல் இல்லாத ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸுக்கு 28 இடங்களும், தேமுதிகவுக்கு அறிவிக்கப்படாமல் ஒரு 6லிருந்து 7 இடங்களும், திருமாவளவனுக்கு 8 இடங்களும், மதிமுகவுக்கு 4லிருந்து 5 இடங்களும், இடதுசாரிகளுக்கு அது கொஞ்சம் பேச்சுவார்த்தை முரணில் போது இந்திய கம்யூனிஸ்டுக்கு, மார்க்சிஸ்டுக்கு ஒரு 6, இவங்களுக்கு ஒரு 5, 4 இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் அமைப்புகளுக்கு மாமகவுக்கு கொடுத்தாச்சு, ஐஎம்யூஎலுக்கு கொடுத்தாச்சு. மறுமலர்ச்சி திமுக 6 கொடுத்தாங்க, இப்போ 4 தான் தர முடியும்னு சொல்லி 5 கேட்குறாங்க. அப்புறமா அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவா, அவங்க தமீமுன் அன்சாரு, கருணாசு முக்குளத்தோர் அமைப்பு, அப்புறமா நம்ம தனி அரசு, இவங்க மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க. அந்த முக்கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ மறுபடியும் திமுகவுக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி. இப்போ திமுக வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சு சிக்கல் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. சித்திரவதைக்கு கொடுத்த காங்கிரஸுக்கு 28 கொடுத்து அவங்கள ஒரு கண்டெயின் பண்ணிட்டாங்க. தே ஆர் கம்ப்ளீட்லி கண்டெயின்ட். இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமைக்குள் மளமளவென்று எல்லோரையும் கூப்பிட்டு கையெழுத்தை போட்டு தொகுதிக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு தொகுதியை பேசும்போதே சில விஷயங்கள் தேமுதிகவோட நமக்கு கிடைச்ச விஷயம். தொகுதியில் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தம்பி சூர்யா, அவன் பேர் என்னது, சுதீஷுக்கு ஒரு டிக்கெட் இந்த அம்மா கேட்டது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா தம்பி ரொம்ப காலமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய அளவில் செலவு பண்ணி பெரிய அளவில் வந்தும் கூட நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு அவருக்கு ஒரு எம்பி தொகுதி கொடுத்துட்டாங்க. அப்புறமா நம்ம தம்பியை, இளைய தம்பி இருக்கார் பாருங்க, நம்ம பிரேமலதாவுடைய மகன் பிரபாகரன், விஜய் பிரபாகரன், அவருக்கு கேட்குற தொகுதி 2 கேட்டிருக்காங்க. விருதுநகரில் நாயுடு சமூகம் அதிகமாக இருக்குது, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அப்படி இல்லைன்னா சிவகாசி, இந்த 2ல் 1 கேட்டிருக்காங்க. அந்த 2லேயும் அதையும் தருவதற்கு திமுக ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வேலை முடிஞ்சு. அப்புறம் அங்கங்கே போகிறதுக்கு கை செலவுக்கு பணம். அந்த விஷயத்தை நம்ம சபரீசன் அவர்களே பேசி, அல்லது அவர் மூலமாக வேறு யாரும் பேசி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாரும் கட்சிக்கு பணம் கொடுக்குறதா, எந்த கட்சியும் யோக்கியமானவன் இல்லை. எல்லாருமே பணம் கேட்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் பணத்தை கொடுக்கறதுக்கும் வலிமை இருந்தும் இந்த அம்மா திமுகவில் ஏன் சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா கட்சி ரொம்ப கீழே போயிட்டு, எப்போ இந்த மோடி கூடயும் எடப்பாடி கூடயும் ஜான் பாண்டியன் கூடயும் இந்த அம்மா போய் உட்காந்து, பிரபாகரன் அவர் யார், நம்ம விஜயகாந்த் உட்கார்ந்தோம், அது ஒரு தரித்திர முடிச்ச லெவலில் அவங்க ஃபீல் பண்ணி முதலாக வாழ்க்கையில் திமுக மேடையில் ஏறுவோம், இப்போவாவது ஜெயிக்கும், நம்ம தம்பி உள்ளே போயிடுவான், யார், விஜய் பிரபாகரன், கூட இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க, கட்சிக்காரர்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம எம்பி தம்பி மேலே ஆயிடுவாப்புல, யார், சுதீஷு, அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க இப்போ இங்கே சேர்ந்தாங்க. கை செலவுக்கு பணம் கேட்டாங்க, தாராளமாக கொடுத்துருன்ட்டாங்க. எப்போவுமே திரு கருணாநிதி இருக்கும்போது கை செலவுக்கு பணம் குடியான்னு எதிர்த்த கட்சியில் தான் கேட்பாங்க. இன்றைக்கி அந்த லெவலில் இல்லை, செழிப்பாக இருக்காங்க. அதனால் அதையும் கொடுத்து, ஏன்னா மாமா மச்சான் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இந்த விஜய்னு ஒரு பையன் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அங்கிள்னு, அது சிக்கலில் வந்துடக்கூடாதப்பா, ஆடுற மாடை ஆடி பாடுற மாடை பாடி கரங்க, அடுத்த 5 வருஷம் நம்ம காட்டில் மழை அப்படின்னு அவங்க பேசி முடித்து, பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரனாக நடித்த நம்ம ஐயா விஜயகாந்துடைய மனைவி, அவங்களுடைய உறவுகள், அந்த கட்சி தொண்டர்கள், வேட்பாளர்கள் எல்லாரையும் மனசு ரொம்ப பூரி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையில்லை, பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. காங்கிரஸுக்கு 28 முடிஞ்சுது. நம்ம சிதம்பரம் ஐயா போய் பார்த்து, சோனியாவை பார்த்து வாங்கி பேசி ஈசி எல்லாத்தையும் அதை ஒரு லெவலுக்கு செட் பண்ணிட்டாரு. இதில் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்ததாக இந்த யூடியூபர்ஸில் பேசும்போது தெரிஞ்சது.
ராகுல் காந்தி இதில் தலையிடாமல் சோனியாவும் நம்ம சிதம்பரமும் பேசி முடிச்சதை. சரி, அது ஒரு பக்கம், அதை கட்சியினுடைய உள்விவகாரம், அது முடிஞ்சுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை கட்சி. 2 தான் சொன்னாங்க, பாமக பாஜக. மதவாதம் ஜாதிவாதம் 2 வாதத்திலையும் நான் இருக்க மாட்டேன். ஒரு 8% ஓட்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித் கன்சாலிடேஷன் அண்டர் எ சிங்கிள் டைனமிக் லீடர் மிஸ்டர் திருமாவளவன் அவர் தான் டிரைவ் பண்ணுறாரு. தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பறையர்குடி சமூக மக்கள், தேவேந்திர குல வேளாளர்ன்ற பல்லர்குடி மக்கள் வேறு இருந்தாலும் பறையர் சமூக மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு தேசிய தலைவராக அவர் உருமாறி இருக்கிறார். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட சமூகம், ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர். அவருக்கு ஒரு சிறந்த மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவர் 10 சீட்டு கேட்ட முறை இந்த முறை விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நெருடல்கள் இருக்குது, புதிய பார்ட்னராக 2 பேர் வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்கு, அப்புறம் காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு, 15 சீட் நமக்கு போகுது, நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சாதான் நான் அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்முடைய ஸ்டாலின் பேசதை ஏற்றுக்கொண்டு கவனமாக கேட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி 8 சீட்டு கொடுத்து அவர் திருப்தி அடைந்த நிலையில் வந்திருக்கு. வழக்கம் போல் இன்றைக்கி தினமலர் பத்திரிக்கை அவங்க சண்டை அப்படி இப்படின்னு செய்தியை போட்டாங்க. அப்படி ஒரு செய்தியும் இல்லை. இதை உணர்ந்து கொண்ட மறுமலர்ச்சி திமுகவும் ஒப்புக்கொண்டு 1 சீட்டு எக்ஸ்ட்ரா. அப்போ கம்யூனிஸ்ட் 1 கேட்குறாங்க, 5 வரைக்கும் போகலாம். இடது கம்யூனிஸ்ட், வலது மார்க்சிஸ்ட் ஒரு 6 போகலாமா என்னன்னு தெரியவில்லை. ஆக இந்த விவகாரங்கள் எல்லாம் பேசி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கூட்டணி அறிவிப்பு முழுமையாக வெளியாகும் என்ற செய்திகள் வந்துச்சு. அப்போனா அந்த ஓட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது. வெரி ஃபார்வர்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் கோல் இஸ் அ பெஸ்ட் கோல் அப்படின்ற மாதிரி the DMK cadres is getting more fresh and enthusiastic performance to do well on the ground. அதை பெற்று உற்சாகத்தோடு கிரவுண்டில் இறங்கி பால உதைப்பார்கள் என்று திமுகவுடைய மூத்த தலைவராகிய பலர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். செக்டோரியல் ஆர்கனைசேஷன், துறை சார்ந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவர்கள் எல்லாவற்றையும் மையப்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் செய்தி வருகிறது. தொகுதிகளுக்கு ஏற்பாடுகளாக பெரிய அளவில் விட்டமின் சி பகிர்ந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 35 சி வரைக்கும் கொடுக்கப்பட போதும். கழகம் 25, ஏனையவர்கள் 5 கொடுக்க போகிறதாக தகவல் வந்திருக்கிறது. இது எல்லாரும் தான் கொடுப்பாங்க. பழனிசாமிகிட்ட பணம் இல்லையா, அமித்ஷாட்ட பணம் இல்லையா? எல்லாருமே பணத்துக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம நல்ல கண்ணுவா அப்படிலாம் இல்லை. இது திமுகவின் நிலை. திமுக இப்போ நம்புறது கூட்டணி பலம், அப்புறம் விட்டமின் சி. அப்புறம் விட்டமின் சியை என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் வேற பா வடிவில் கொடுத்தாங்க. நாட்டினுடைய நல வடிவத்தில் 5000 கொடுத்தது, 3000 ஏற்கனவே பொங்கலுக்கு கொடுத்தது இல்லையா? 2 மாதத்தில் 8000 ரூபா வந்துட்டு. ஜனவரி 14 பொங்கலுக்கு ஒரு 3 ரூபா, இப்போ ஒரு 5 ரூபா, அப்புறம் இனியும் 2 ரூபா. இதெல்லாம் மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதையும் அவங்க நம்புகிறாங்க. இதையும் நம்புகிறாங்களா, அதையும் நம்புகிறாங்க. எல்லாவற்றையும் பார்த்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது பலம், கூட்டணி பலம், மைனாரிட்டி பலம், அப்புறம் விட்டமின் சி பலம், கட்சி ஒருங்கிணைந்த பலம். பலவீனங்கள், கட்சிக்கு எதிராக நடவடிக்கைகள், ஆன்டி இன்கம்பன்சி, வாக்குறுதிகள் நிறைவேற்றமில்லாது, ஊழல் அரசு, லோக்கல் இஷ்யூ, இதெல்லாம் பலவீனம், மிகப்பெரிய பலவீனம். பலம், எதிர்கட்சி பலம் இல்லை. பழனிசாமியும் இவர்களும் மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க 60 கேட்க இவர் 24 தர. அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள இந்து ஆலய புராதன இடங்களும், மேற்கு மண்டலமும், நாகர்கோயில், கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், வேதாரண்யம், மத்திய சென்னை, தென் சென்னை, இப்படி அவங்க கேட்குறது
ஏராளமான தொகுதிகளை கேட்குறாங்க. ஆனால் பழனிசாமியும் எல்லாத்தையும் பங்கிட்டு தான் செய்ய முடியும். ஒரு பழத்தை எடுக்கிறோம், அதில் சூத்த பழமும் இருக்கும், புழுகு அரித்த பழமும் இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிடணும். ஒரு 24 தொகுதியில் 10 தொகுதியை வடக்க தள்ளி விடுவார். பாமக ஏரியாவில் தெற்க கொஞ்சம் கொடுத்து முடிக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ அவங்கள்ட்ட கூட்டணி பலம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கிளீன் பவுல்டு தான். பாமக கிளீன் பவுல்டான கட்சி தான். அப்பா கொஞ்சம் பிரிச்சுட்டு போகிறாரு. ஒரு 1/2% பிரித்தாலே நஷ்டம் தானே. அவர் எவ்வளோ பிரிக்கிறான்னு வேறு விஷயம். மைக்ரோ அளவில் பிரித்தாலும் நஷ்டம்தான். லாபத்துக்கு வழி இல்லை. அமமுக கிளீன் பவுல்டு ஆயிட்டு. திருமதி சசிகலா அவர்களுடைய அறிவிப்புக்கு பின்பு அமமுக முற்றிலும் கிளீன். எடப்பாடி எல்லாத்தையும் வெளியேற்றி ஒரு ஜாயிண்டை ஓபிஎஸ்க்கு பெரிய போஸ்ட்டை கொடுத்து அங்கே வச்சுட்டாங்க. தமிழ்நாடு தென் மாவட்டங்களில் மறவர் சமூகம் ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் பேக்கப் பண்ணிக்க போகிறாங்க. அது பழனிசாமிக்கு பாரம்பரிய வாக்கு வீழ்ச்சி அடைந்தது. இந்த ரன்னிங் ரேஸில் திமுக முன்னணியிலும் தடுமாற்றத்தோடு அடுத்த நிலையில் என்டிஏ கூட்டணியும் செல்கிறது என்பதை பார்ப்போம். நம்ம அடுத்த செய்தியில் மீதி விஷயத்தை பேசுவோம். நன்றி.